ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இந்த vlog வந்து பார்ட் 3 வருது. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே திருவிழா, ஓகேங்களா. இப்போ வந்து பொங்கல் அந்த மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போவாங்க. போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து தோல் சதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி வான வேடிக்கை இதெல்லாம் நடக்கும். மார்னிங் வந்து நானும் என்னோடய சிஸ்டர் பாப்பா எல்லாம் குளிச்சுட்டு ஆட்டோவுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களாம் ஆட்டோவில் போட்டோம். நானும் இவரும் வந்து ஸ்கூட்டியில் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சரி அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காற்றடிக்குது. சைட் பை வந்து பாப்பா அது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து துவைச்சி போட்டுட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கிறதுனால நம்ம வந்து சைட் பை எல்லா ஒர்க்கும் நம்ம பார்க்கணும்ல. ஜென்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அவர் பண்ண மாட்டார். நம்ம தான் கேர் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் பண்ணணும். இல்லைன்னா ஏன்னா அவங்களுக்கும் பிஸியாக இருப்பார். அதனால் இந்த ஒர்க்கெலாம் நம்ம தானே பண்ணி ஆகணும். அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வெயில் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அம்மா எல்லோரும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ரெடி ஆகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அம்மா வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு பொங்கல் அப்புறம் அந்த மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நானும் என் சிஸ்டரும் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்கள ஆட்டோவில் அனுப்பிச்சிட்டு நாங்கள் அப்படியே ஸ்கூட்டியில் கிளம்பிட்டேன். இப்போ டேரெக்டாக கோவில்கிட்ட போக வேண்டியதாக. பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி வழியிலேயே க்ரௌட் ஆகிடுச்சு. ஆட்டோ, காரு எல்லாமே, பைக்கு போகிறதுக்கே வழி இல்லை. நம்ம பாப்பாவுக்கு மொட்டை அடித்தோம் பார்த்தீங்களா, குலதெய்வ கோவில் இதுதான் முனீஸ்வரர். இது பின்னாடி தான் மண்டியம்மன் கோவில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு வழியாக வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாதி பேர் போயிருக்காங்க. லாஸ்ட்டு இந்த டைமிங்கில் வந்து ஜனம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இந்த டைமிங் தான் ஜனம் அதிகமாக இருந்துச்சு. இவர் ஒரு பக்கம் பேசிட்டு பசி, எனக்கு வேறு ஃபாஸ்டிங் இருந்தேன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆக போகுது. கடைசியில் எனக்கு வந்து தயிர் சாதம் புளியோதரை தான் கிடச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாமே வந்து காலையில் 9:30க்கெலாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த ரங்கராட்டெல்லாம் பாப்பா விளையாடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி எல்லாம் விளையாடுறதுக்கு கிட்ஸு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரியா, ரிஷிகா, ரித்வின் எல்லாருமே அதை உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. ரித்வின் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் வெயிட் தாங்காமல் அவன் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து அவனை வெளியே கூப்பிட்டுக்கிட்டோம். ரியா, ரிஷிகா மட்டும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரியா வந்து தூக்கி விட்டான். ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். நானும் என்னோடய சிஸ்டரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். விளாட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணோம். அவன் தான் ஃபஸ்ட்டு கேட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அழுதுன்னு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு ஆல்ரெடி நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லவே பார்த்தீங்கன்னா கார் வந்து இங்கே ரவுண்டாக சுற்றும் பார்த்தீங்களா, அந்த காரு இதுதான் இதில் வந்து ரித்வின் வந்து போயிட்டாங்க. அவங்க டாடி கூட்டின்னு போய் விட்டுட்டாரு. நெக்ஸ்ட்டு ரங்கராட்டம் போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ரங்கராட்டம். ஆல்ரெடி வாமிட்டிங் எதனா வரப்போதுமா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதை மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சுற்றி பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஆலமரமாக இருக்கும். உள்ளே வந்து அம்மன் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த சாமி. எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்களா கோவில்லையே. இங்கே வந்து ஊர் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஊருக்கு உள்ளே இருக்குது. ஊர் உள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே ஈவினிங் வந்து தோல் சதை கொடுப்பாங்க. அம்மனில் அலங்காரம் பண்ணி அங்கே தோல் சதை கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரியலாக ஆல்ரெடி சிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க சுற்ற ஆரம்பித்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா ரியா. ரிஷிகா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். கூட வந்து ரித்வின் உட்காந்துட்டு இருந்ததுனால அவரும் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துறாங்க. நான் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிட்டேன். செம்மையாக கத்துனாங்க. எனக்கு சிரிப்பாகவும் இருக்கும். பாப்பாவை நிறுத்த சொல்லிடலான்ட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா நம்ம கடமை காசு வந்துச்சா, அவங்க கத்துனானா கத்தா காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுன்னு கவுண்டிங் மனசில் வச்சு சுற்றிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குல்ஃபி வாங்கி தரேன். ரொம்ப வெயில், நாங்கள் 1 மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வரத்துக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா குல்ஃபி வாங்கிட்டேன். நானும் அம்மாவும் குல்ஃபி வாங்கிட்டோம். இவங்க வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. என்னோடய சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டா. அவள் கடைசியில் வாங்கவே இல்லை. அவளுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து குச்சி வரும் பார்த்தீங்களா, அது வாங்கிக்கிறான். எங்கள் முனீஸ்வர் கோயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் என்னோடய சிஸ்டர் வந்து இப்போ தான் வரா. ஏன்னா கோவில் கட்டி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ தான் வந்து இவங்க வராங்க, கோவில் உள்ளே வராங்க. அவள் போய் உள்ளே பொறுமையாக பார்த்தானா நல்ல வெயிலுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு வெளியே வந்துட்டோம். ஏன்னா அந்த கரும்பு ஜூஸு மோரெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறமா கரும்பு ஜூஸ் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே மோர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அங்கங்கே எல்லோரும் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க சாமிக்கு வரவங்களுக்கு. நம்ம நின்று வாங்கி குடிச்சிட்டு போகலாம். கரும்பு ஜூஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய அன்னதானம் நல்லா சூப்பராக செய்வாங்க. ரொம்ப 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 ஃபேமஸான கோவில் முனீஸ்வரர். இங்கே பார்த்தீங்களா, இவருக்கு தான் நம்ம வந்து அபிஷேகம்லாம் பண்ணோம்.
போனோம். எல்லோரும் பொரி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. எங்களுடைய குலதெய்வமே இவர் தான். காது குத்துறதுக்கு போனது தான். இதோடு நான் இப்போ தான் வரேன். போனோம், ஒரு நாள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். இப்போ ஃபேமிலியோடு போகலாம் காலையில் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னைக்கு தெரில. வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வண்டியில் வந்ததுனால சீக்கிரம் வந்துட்டேன். சரி பாப்பா வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேட் தந்துட்டு செம்ம வெயிலுங்க. நாளைக்கு வேறு ஸ்கூல் வேறு இருக்கா. அதனால் ஈவினிங் வந்து ரெடி ஆகிட்டு டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஸ்டேஷ்னரி வாங்கிட்டு வரலான்ட்டு ரிஷிகா கூப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா அவளுக்கு ஷூ வாங்கணும். அவளுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், பார்த்துட்டு நைட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.